பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். இரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அன்பின் ஊற்றாய், கருணையின் வடிவாய், ஆளுகை செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். துன்ப துயரங்கள் நடுவிலும் விழுகை நடுவிலும் எங்களை மீட்டெடுத்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தூய சபை கூடி வருதலிலும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற அரவணைக்கிற உமது நேசகுமாரனுடைய இருதயத்தை எங்களுக்கும் தாரும். களங்கமற்ற உள்ளத்தோடும் உற்சாகத்தோடும் உன்னதமான தேவனை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும். ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 189வது பாடலை பாடுவோம். பாவி கேள் உன் ஆண்டவர். 189வது பாடல். கேளு ஆண்டவர்
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். மார்க்கு நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேவின் குமாரன் ஆகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மார்க் நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவர் இயேசு பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் நட்பாகவும் பாசமாகவும் இருந்தார். எனவே பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவின் சீடர்களிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். மார்க் 2வது அதிகாரம் 16வது வசனம். பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் கூட்டாளியாக இருப்பவர் எப்படி ஒரு ரபியாக இருக்க முடியும்? அநியாயமாய் சம்பாதிக்கிற ஆயக்காரனுடைய வீட்டிற்கு விருந்திற்கு செல்பவர் எப்படி ஒரு மேசியாவாக இருக்க முடியும்? ஆகாதவர்களோடு நட்பாய் இருக்கிறவர் எப்படி பின்பற்ற தகுந்த ஒரு குருநாதராக இருக்க முடியும்? அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதில்தான், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இன்று தென்னிந்திய திருச்சபையாக நம் சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கிற அருட்செய்தியின் தலைப்பு, கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். இறை அன்பு அனைவரையும் அரவணைக்கிறது. கிரைஸ்ட் redeems all. Divine love embraces everyone. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு உலகத்தில் வாழ்கிற அனைவரையும் அரவணைத்து நடத்துகிறவர். ஒவ்வொரு மனிதன் மேலும் தனிப்பட்ட அக்கறையும் அன்பும் கொண்டவர். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தர், நாமோ பாவிகள். ஆண்டவர் இயேசு பாவிகளான ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் வைத்திருக்கின்ற இரட்சிப்பு விலையேறப்பெற்றது. அவர் நாம் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் மாசற்றது, விலையேறப்பெற்றது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, விரும்பப்படாதவர்களை அரவணைக்கிறார். விரும்பப்படாதவர்களை அரவணைக்கிறார். மார்க் 2:14. அவர் நடந்து போகையில் அல்பேவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். யூதர்கள் விரும்பாத வெறுக்கிற கூட்டத்தில் ஆயக்காரர், ஏழைகள், பாவிகள், விதவைகள், யூதர் அல்லாத புற இனத்தார் அடங்குவர். அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன்தான் லேவி. அவன் விரும்பத்தகாத இடத்தில் உட்கார்ந்திருந்தான். ஜனங்கள் விரும்பாத ஒரு மனிதனாகவும் இருந்தார். கர்த்தர் அவனை முழு விருப்பத்தோடு தம் அண்டை அழைத்தார். தன்னை பின்பற்றும்படி மிகுந்த அன்போடு கட்டளை கொடுத்தார். அவன் மேல் எந்த வெறுப்பும் இல்லாமல் அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஆச்சரியம்! பாவி என்றும் ஆயக்காரன் என்றும் எல்லாரும் புறக்கணித்த மனிதனை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடனாக அழைத்து ஏற்றுக்கொண்டார். எசேக்கியேல் 33:11 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையிலிருந்த லேவி தன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவின் குரலுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து உடனடியாக அவரை பின்பற்றினார். இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு.
இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். வரி வசூலிக்கும் இடத்தில் உட்கார்ந்திருந்த லேவி மத்தேயு என்ற பெயருடன் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகவும் அப்போஸ்தலனாகவும் மத்தேயு சுவிசேஷத்தின் எழுத்தாளராகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினார். கர்த்தர் தகுதியற்றவர்களையும் தகுதிப்படுத்துகிறவர், பயனற்றவர்களையும் பயனுள்ள பாத்திரமாக மாற்றுகிறவர், பாவிகளையும் பரிசுத்தவானாக மாற்றுகிறவர், விரும்பப்படாதவர்களை எல்லாராலும் நேசிக்கும்படி செய்கிறவர். விரும்பப்படாத, நேசிக்கப்படாத, எல்லாராலும் வெறுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். யாரும் விரும்பாத உங்களை முழு விருப்பத்தோடு ஆண்டவர் இயேசு தேடி வந்திருக்கிறார். நீங்கள் விரும்பாத இயேசுவாக கூட இருக்கலாம். நீங்கள் வெறுக்கிற ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் விருப்பப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க விருப்பத்தோடு வந்திருக்கிறார். அவரை விரும்பி ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம்தானா? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, விலை அற்றவர்களோடு அமர்ந்திருக்கிறவர், விலை அற்றவர்களோடு அமர்ந்திருந்தவர். மார்க்கு 2:15. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீடரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பாவிகளும் ஆயக்காரரும் ஏழைகளும் அன்று விலையற்றவர்கள், மதிப்பற்றவர்கள், தீட்டானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர்களோடு அமர்ந்திருந்தார். விலையேறப்பெற்ற ஒரு ஆத்துமாவை பாவம், அசுத்தம் விலையற்றவர்களாய் மாற்றுகிறது. புலம்பல் 4:2 சொல்லுகிறது, ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்ளுகிறார்கள். பின்மாற்றம், விழுகை, ஏழ்மை, தோல்வி, நஷ்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விலையற்றதாக மாற்றுகிறது. நேசிக்கிறவர்கள் கூட நம்மை விட்டு விலகி செல்ல வைக்கிறது. அநேகர் நம்மை ஒதுக்கி வைக்க காரணமாக அமைகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களோடு விலையற்றவர்கள் நடுவில் அமர்ந்திருந்தார். இந்த உலகத்திற்கு முன்பாக நீங்கள் விலையற்றவர்கள்தான். ஆனால் உங்களோடு அமர்ந்திருப்பவர், உங்களோடு இருப்பவர் விலையேறப்பெற்றவர். எனவே நீங்களும் விலையேறப்பெற்றவர்கள்தான், விசேஷித்தவர்கள்தான். நாம் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக ஆண்டவர் இயேசு விலையேறப்பெற்ற தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தபடியால் நாம் விலையேறப்பெற்றவர்கள். 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் விலையற்றவர்கள் அல்ல, விலையேறப்பெற்றவர்கள். யோனா தீர்க்கதரிசி பட்டுப்போன ஆமணக்கு செடிக்காக மிகவும் விசினப்பட்டார், பரிதபித்தார், உள்ளம் நொறுங்கி போனார். ஆனால் அழிவுக்கு ஏதுவாயிருந்த நினிவேயின் மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் கொஞ்சம் கூட பரிதபிக்கவில்லை. யோனாவை பொறுத்தவரையில் நினிவேயின் ஜனங்கள் மோசமானவர்கள், அழிந்து போக வேண்டியவர்கள். ஆனால் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த கர்த்தருடைய பார்வையில் நினிவேயின் ஜனங்கள் விலையேறப்பெற்றவர்கள்.
யோனா 4வது அதிகாரம் 10-11 வசனங்கள். ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது என்று சங்கீதம் 49:9 சொல்லுகிறது. இன்று நினிவேயின் சனங்களைப் போல நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோம். விலையற்ற பாத்திரமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உள்ளத்தில் அமர்ந்திருக்க நீங்கள் இடம் தந்தால் உங்கள் வாழ்வு விலையேறப்பெற்ற வாழ்வாக மாறும். ஏசாயா 5:12வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு இல்லாத இடத்தில் விருந்தும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கலாம். பெரிய பெரிய மனிதர்கள் அங்கிருப்பதால் அதை நீங்கள் பெரிய காரியமாக பார்க்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன? ஏசாயா 5:14 சொல்லுகிறது, அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். ஆண்டவர் இயேசு இல்லாத இடம் உங்களுக்கு வேண்டாம். இயேசுவோடு அமர்ந்திருப்பது பாக்கியமானது. ஒரு முறை ராஜன் பாபு என்ற சகோதரர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது இப்படி சொன்னார். 2019வது ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நண்பர்களோடு சேர்ந்து குடித்துவிட்டு நடுநிசி ஆராதனையில் ஆலயத்தின் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தார். கடன் சுமை ஒரு பக்கம், நம்பினவர்களால் அடைந்த ஏமாற்றம் மற்றொரு பக்கம், அதை மறக்க ஏற்பட்ட குடிப்பழக்கத்தால் குடும்பத்திலே ஓயாத பிரச்சனை மற்றொரு பக்கம். ஆராதனை வேளையில் இரட்சகர் இயேசு அந்த சகோதரனோடு இடைப்பட்டார். தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது உன்னை தெரிந்து கொண்டேன், என்னை மறந்துவிட்டு இப்படி சீர்கேடாக இருக்கிறாயே, நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அன்பின் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் அப்படியே இறங்கியது. தெய்வ சமூகத்தில் சுற்றிலும் இருக்கிற மக்களை கூட பார்க்காமல் கதறி அழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்தார். எதற்கும் லாய்க்கில்லாதவன், உதவாக்கரை, அடங்காதவன் என்று ஊராரால், குடும்பத்தாரால், சபையாரால் விலையற்ற பாத்திரமாய் தள்ளப்பட்ட ஒரு நபராய் இருந்த அந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு வந்தபோது வெளியேறப்பெற்ற நபராய் இன்றைக்கு வாலிபர்களின் மத்தியிலே அநேக திருந்தாத வாலிபர்களை இரட்சிப்பிற்குள் நடத்துகிறவராய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு மனிதராய், ஜெப குழுக்களை நடத்துகிறவராய் மாறியிருக்கிறார். விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு விலையற்ற நம் அருகிலே அமர்ந்திருக்கிறார். நம்மை விலையேறப்பெற்றவர்களாய் மாற்றுவதற்காக. கடைசியாக வலுவிழந்தவர்களை மீட்பின் கருவிகள் ஆக்குகிறவர். வலுவிழந்தவர்களை மீட்பின் கருவிகள் ஆக்குகிறவர். மார்க் 2வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அதிகாரிகள், பெரும் பதவியில் இருப்பவர்கள், செல்வாக்கு மிக்கவரிடத்தில் ஆரோக்கிய தன்மைகளான நீதி, நேர்மை, பரிசுத்தம், உண்மை இன்று குறைந்து வருகிறது. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று மத்தேயு 20:25-26 வசனங்கள் சொல்லுகிறது. அதிகாரிகளில் நல்லவர்களும் உண்டு, பொல்லாதவர்களும் உண்டு. அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறவர்களும் உண்டு, சுயநலத்திற்காக தவறாய் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு.
ஏசாயா 1:23 சொல்லுகிறது, உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் அதிகாரிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதியை நீதி கேட்டு தொந்தரவுப்படுத்திய விதவையின் வார்த்தைகள் மாற்றியதென்பதை லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. நம்முடைய ஜெபங்கள் அநீதியான ஆட்சியாளர்களையும் நீதியின் கருவிகளாக, வீரியம் உள்ளவர்களாக, உன்னத கருவிகளாக மாற்றக்கூடியது. நம்முடைய ஜெப உதவி, ஜெப ஆதரவு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை. பெரிய மனிதர்களுக்கும், செல்வாக்கு உள்ளவர்களுக்கும், அதிகாரம் பெற்றவர்களுக்கும் நம்முடைய ஜெப உதவி தேவை. நாம் அவர்களுக்காக ஜெபிக்காத போது தீமையின் கருவிகளாக இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவர்களை மாற்றிவிடுகிறான். ஆனால் நாம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக, அடுத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற்றப்படுகிறார்கள். 1 தீமோத்தேயு 2:3 வசனங்கள் சொல்லுகிறது, பிறருக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனித்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நன்மையானதும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதுமான ஒரு காரியம் ஜெபம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நம் விரோதிகளையும் நம் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். அவருடைய அன்பு அதிகாரத்தில் இருப்பவர்களையும் ஆட்சியாளர்களையும் அரவணைக்கிற அன்பு, ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பு. சீரிய படைத்தலைவன் நாகமான் வாழ்வை மீட்பின் வல்லமைக்கு சான்றாக மாற்றியவர். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை தமது மீட்பின் கருவியாக பயன்படுத்தியவர். உங்களையும் இந்த சமூகத்தில் உயர்த்தி, அதிகாரத்தில் அமர்த்தி, உன்னதமான கருவிகளாக பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய தேவன் விரும்பப்படாதவர்களை அரவணைக்கிறவர், விலையற்றவர்களோடு அமர்ந்திருக்கிறவர், வீரியமற்றவர்களை மீட்பின் கருவிகளாக மாற்றுகிறவர். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 304வது பாடலை பாடுவோம். விண்கிரீடம் பெற போருக்கு. 304வது ஞான பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் அரவணைக்கிற ஆண்டவர், உம்முடைய அன்பு ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் பாரப்படுகிற ஒரு அன்பு, ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீட்டுக்கொள்ள துடிக்கிற ஒரு அன்பு என்பதை வேத வசனத்தின் வழியாக நாங்கள் தியானித்தோமே. இன்னமும் கர்த்தருடைய மீட்பிற்கு நாங்கள் தூரமாக விலகி நிற்போம் என்றால், இது நாளிலே எங்களை மறு ஆய்வு செய்து உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எங்களை தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தீரே. இழந்து போன தேவ சாயலையும் ரூபத்தையும் நாங்கள் பெற்று ஆண்டவருக்கென்று சாட்சி பகர உதவி செய்ய செபிக்கிறோம். விரும்பப்படாத வாழ்க்கை வாழுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கையோடு காணப்படுகிற, கர்த்தரை விட்டு பின்வாங்கி தூரம் போன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் அவர்களுக்காக அன்போடு காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனை அவர்களுடைய கண்கள் கண்டு கொள்ள, இருதயத்தால் உணர்ந்து கொள்ள, மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், துன்மார்க்கத்தினுடைய உலையிலே சிக்கி தவிக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விலையற்றவனாய் காணப்படுகிறேனே என்று யாரெல்லாம் அங்கலாய்க்கிறார்களோ, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நினைந்தருளும். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தி கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகரை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னமும் நீதி, அன்பு, பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியத்தில் எங்களுடைய வாழ்க்கை வீரியமுள்ளதாக மாற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுவீராக. குடும்பங்களுக்குள்ளாக அந்த அன்பும் பாசமும் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஆண்டவரை போல அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள, குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கசப்புகளும் வெறுப்புணர்ச்சிகளும் கோபதாபங்களும் குடும்பங்களுக்குள்ளாக இருந்து நீங்கி போகட்டும். தேவ சபையாய் நாங்கள் கர்த்தருடைய திவ்ய சுவாபங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய ஊழியங்களின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாய் பரிசுத்த அலங்காரம் கொண்டதாக மாற்றப்படட்டும். திருச்சபைக்கு வெளியிலே செய்யப்படுகிற ஊழியங்களின் வழியாக அநேகர் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மிஷனரிகளாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய், சிறிதும் பெரிதுமாக அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய பேராயத்தினுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். பேராய நற்செய்தி பெருவிழாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் பகிர்ந்து கொள்ளப்பட, இயற்கையினுடைய சூழ்நிலைமைகள் ஆசீர்வாதமாக அமைந்திருக்க, தாகத்தோடும் வாஞ்சையோடும் தெய்வ ஜனங்கள் வந்து தங்களுடைய வாழ்வினுடைய நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயருக்காக, பேராயத்தின் எல்லா தலைவர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் உள்ள திருச்சபையுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் துணை நின்று நடத்துவீராக. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சிறைச்சாலையிலே அநீதியாக அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. பலவிதங்களிலே துன்புறுத்தப்படுகிறவர்கள் உண்டு. விசுவாசத்தின் நிமித்தமாய் வேதனைப்படுத்தப்படுகிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளின் பட்சமாய் நின்று கர்த்தர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்வீராக. தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற எந்த விதமான
மத பாகுபாடுகளும் இல்லாதபடிக்கு, ஜாதி பாகுபாடுகளும் இல்லாதபடிக்கு தங்களுடைய பணிவிடை அவர்கள் உத்தமமாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகமெங்கிலும் அமைதலான சூழ்நிலைமையை கர்த்தர் தாரும். இயற்கையினுடைய ஆசீர்வாதங்களை அதினதின் காலங்களிலே நிறைவாய் தந்து செழிப்பான காலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு கர்த்தர் விலக்கி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். தேவை உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பாரங்களிலிருந்து தேவனுடைய ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். பலவிதமான சரீர பலகீனங்கள், கட்டுகள், பிசாசனுடைய போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தம்முடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையின் பாதையிலே நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்திலே கலங்கி நிற்கிறார்களோ, மன சமாதானமின்றி தவிக்கிறார்களோ, நிம்மதியற்று புலம்புகிறார்களோ, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆறுதலின் ஆண்டவரை கண்டு கொள்ள பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கைக்குடி வர பண்ணும். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் திருமண காரியங்களை கைக்குடி வர பண்ணி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயர்கல்விக்காக, வேலைவாய்ப்புக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசுவின் பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.